யோகா கேள்விப்பட்டிருப்பீங்க. யோகா எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு தியரி இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக யோகம் வந்து தமிழ்லேருந்து தான் வந்தது. தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் யோகான்றது. நீங்கள் இப்போ எந்த காலேஜ்னாலுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, யுஜ் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து தான் யோகா வந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் யோகம் அப்படின்றது ஓகம் அப்படின்ற தமிழ் எழுத்துலேருந்து வந்த, தமிழ் சொல்லேருந்து வந்தது தான் யோகா. ஓகம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணைதல், ஒருங்கிணைதல். அதுதான், அதை தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகம் அப்படின்றது தமிழ்லேருந்து வந்தது, தமிழ் சித்தர்கள் கண்டுபிடித்த அறிவியல். இதுக்கும் எந்த மதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இதை முதல்ல நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பிசிக்கல் பாடி, மனசும் அப்படி தான். ஒரு பழக்க வழக்கம், நீங்கள் 5 வயசில் ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கம் தொடர்ந்து அதோட லைஃப் லாங்காக, அதோட எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் வரும். அந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்மளோட அடுத்த தலைமுறையினருக்கு இந்த யோகத்தை, அறிவியல் யோகத்தை நாங்கள் சேர்க்கறதுக்கு சக்தி யோகாலயா மிகப்பெரிய பாடுபட்டு இருக்கேன். நாங்கள் ஃப்ளோரிடாலேருந்து வந்திருக்கோம். ஃபெட்னாவில் வந்தவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எம்டிஎஸ் தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றி, சதீஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நான் இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்றேன். என்னென்னா, இந்த கதையை நான் எல்லா மேடையிலையுமே சொல்லுவேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லுவேன். ஒரு ஜென் துறவி வந்து ஒரு பாத யாத்திரை போயிட்டு இருந்தார். அப்போ அவரோட சீடர்கள் கூட 2 பேர் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த துறவி வந்து நிப்பாட்டி எல்லாருக்குமே பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரன். அந்த பணக்காரன் என்ன, எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த பணக்காரனுக்கு இருந்தது. அவன் வந்து என் வாழ்க்கை வந்து ஒழுங்காக இருக்கணும், எனக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த துறவி கிட்ட கேட்குறான். அந்த துறவி என்ன சொல்கிறாரு, மன்னிக்கவும். அந்த துறவி என்ன பண்ணுறாரு, அந்த பணக்காரனை கூப்பிட்டு, அந்த பணக்காரன் என்னவோ ரொம்ப நல்லவன், அதனால் அவருக்கு வந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உங்கள் தாத்தா செத்து போயிடுவார், அடுத்து உங்கள் அப்பா செத்து போயிடுவார், அதுக்கப்புறம் நீ செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் என்னோட குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்குற எப்படி இருக்கும் அவனுக்கு? பயங்கர கோபமாயிட்டு என்ன இவன் இப்படிலாம், இதெல்லாம் ஒரு துறவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வெளில வராங்க. வந்ததும் அவங்க சீடர்கள்ட்ட போயிட்டு, ஏன் இப்படி சொன்னார், எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சீடர்கள் சொல்கிறாங்க, இதுதான் இருக்கிறதுலே சிறந்த வரம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆர்டர் வந்து, இந்த வரிசை வந்து மாறுனுச்சுன்னா பணம் சம்பாதிச்சுக்கலாம், ஹெல்த் இருக்கு இல்லையா, ஆரோக்கியம். இது வந்து ஸ்பாயில் ஆகி தாத்தா அப்பா மகன் பிள்ளை, அதுக்கு இந்த ஆர்டர் மாறுனுச்சுன்னா வலி ஜாஸ்தி. அந்த வலி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழி. அதனால் இது இருக்கிறதுலே இந்த ஆர்டர் படி மரணம் நடக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த வரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கதையை வந்து நீங்கள் சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது. பட் உள்ளார யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர்த்துக்கு வந்து இளவயது மரணங்கள் நடக்குது. முக்கியமாக நமக்கு காரணம் வந்து வாழ்க்கை சூழ்நிலை, சாப்பாடு, ஏர் எல்லாமே பொல்யூஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதை தக்க வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும்னா நம்ம கையிலே ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதுதான் யோகா, அதுதான் ஓகம்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த வாழ்க்கை முறை சின்ன குழந்தையிலேயே, இது ஏதோ இன்னைக்கு வந்தோம் ஒரு 4 நாள் பண்ணோம் அப்படின்ற இல்லாமல், சின்ன குழந்தை எப்படி ஒரு பல்லு விளக்குற மாதிரி, எப்படி ஒரு குளிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பயிற்சிக்கு உங்கள் குழந்தைங்களை தயார்படுத்தி விட்டீங்கன்னா காற்று மாசடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு மாசடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம உடம்புல அதுக்கேற்றக்கூடிய திறன் இருக்குது, தன்னைத்தானே சரி பண்ணிக்கூடிய திறன். அந்த திறனை தூண்டி விடுறது தான் யோக பயிற்சி. நன்றி வாய்ப்புக்கு. எங்களோட மாஸ்டர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, ஃபெட்னாலேருந்து அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வயசு வந்து 55, 30 வருட பயிற்சியாளர் அவங்க. இவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 நிமிஷம் ஷேர் பண்ணுவாங்க. நன்றி. வணக்கம், என் பேர் தேவி. நான் எதுக்காக நீங்கள் ஆனால் யாருக்கு யோகா தெரியும்னு கேட்கும்போது நீங்கள் யாருமே கை தூக்கலை. அது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. நீங்கள் தூக்கியிருக்கீங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம், வெரி குட். பட் யோகாவை நீங்கள் எல்லாருமே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய லைஃப்பை நான் ஷேர் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸை.
எனக்கு வந்து 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்டமனில். அப்புறம் எனக்கு டிஸ்க் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணது யோகாவில். தென் நீ வந்து கிராக் ஆகி அதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலை, மாவு கட்டு போயிட்டு வந்தது, அதுக்கும் ஓவர் கம் பண்ணது யோகா. அட்லீஸ்ட் அட் லாஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு, அதில் வந்து காலர் போன், 7 ரிப்பு, ஷோல்டர் பிளேட், ஷோல்டர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு யோகா பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் நான் என்னோடய வில் பவரில் யோகா பண்ணிவிட்டு இப்போ நான் ஒன்றா ட்ரை பண்ணி திருப்பி 0 லெவல்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் வெளியில் போகிறத விட உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே யோகாவுக்குள்ளே சீக்கிரம் வர்றது நல்லது. யோகாவுக்கு வயசு கிடையாது, சாக போகிற நிமிஷம் வரைக்கும் நம்ம யோகா பண்ணலாம். அதனால் ஒபிசிட்டியும் கிடையாது, எதுவுமே இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. என்ன மனசு வேணும், நம்ம யோகா பண்ணணுங்கிற மனசு வேணும். டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, டைம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. நம்மளுடைய பாடிக்கு நமக்கு இல்லைன்னு சொல்கிறது நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி. ஸோ எனக்கு நீங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு இது பண்ணணுன்னா நீங்கள் யோகா பண்ணணும். அதுதான். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தமிழே உயிரே, தமிழுக்கும் அமுதென்ற பெயர். அழகாக நம்ம குழந்தைங்க சிறிய காலத்தில் ரொம்ப சிறப்பாக யோகா பயிற்சி பண்ணி இங்கே நமக்காக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சக்தி யோகாலயாவின் குளோபல் ஹெட் திருமதி தேவி அவர்களை மெட்ரோப்ளக்ஸ் தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் சுபாஷினி அவர்கள் கௌரவப்படுத்துவார். தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறிய அன்பு பரிசு கவிதா இளையராஜா அவர்களுக்கு திருபாய் செயலாளர்.